ஃபார்முலா மெமரி பண்றதை விட அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டது ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஸோ இனிமேல் மெமரி பண்ணாம ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டு பண்ணா மேக்ஸ் ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லைக் மேக்ஸ்ல ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கான்செப்ட் வச்சு இது வருது அது வருது அப்படி சொல்லாம தெரிஞ்ச கான்செப்டே ஏன் வந்துச்சு அந்த மாதிரி அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு டீச்சிங்கா இருந்துச்சு. இந்த ஒர்க் ஷாப் வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட், பட் ஆனாலும் அதை சால்வ் பண்றதுன்னா ஒரு லேசினஸ். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மூலமா அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணும்போது இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட். இந்த மேக்ஸ் கிளாஸ் நான் ஏர்லியர் கிளாஸஸ் பார்த்த மாதிரி நாட் ஜஸ்ட் லைக் அப்ளைங் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபைண்டிங் ஆன்சர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாமளே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி நாமளே எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு இருந்தது. அண்ட் மோஸ்ட் எனக்கு பிடிச்ச அந்த குரூப் டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிட்டு நாமளே அவங்க கூட நல்லா கம்பைனாக இது பண்ணுற மாதிரி தெரிஞ்சது. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விளக்கில் திரிய தூண்டி விட்ட மாதிரி மை பர்சியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட்.